தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளில் முதலாவதாக தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று குமரி, நெல்லை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், நாளை திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிஜிட்டல் முறையில் மட்டும் பணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஃபாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக பணம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 2 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. UPI மூலம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 1.25 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ரொக்க பரிமாற்றமே இருக்காது என்பதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டாக்கிற்கு அல்லது UPI முறைக்கு மாற வேண்டியது கட்டாயம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் 98% அதிகமான வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் முறையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் டிஜிட்டல் முறைக்கு முழுமையாக மாறுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறையும் என்றும், அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரொக்க பணம் பெறுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்த்து வாகனங்கள் தடையின்றி செல்லலாம் என்றும், சில்லறை தட்டுப்பாடு மற்றும் கட்டணம் தொடர்பான தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையிலான புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளதால் நேற்று நாள் முழுவதும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நடைமேடைகள் மாற்றப்பட்டுள்ளதுடன் தினசரி சேவையில் 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் எழும்பூர், கிண்டி, தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதின. காலை மற்றும் மாலை நேரங்களில் அலுவலகம் செல்வோர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதிய ரயில்கள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காலேஜ் தாம்பரத்தில் இருக்கு, ட்ரெயினையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. நாங்கள் அந்த சைடு வந்தோன்னே எங்களுக்கே தெரியல. இப்போ வயசானவங்களாம் எப்படி வருவாங்க, ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் நிற்கிது, டக்குனு பின்னாடி நிற்கிது, அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் நிற்கிது. ஏன்னா 10 நிமிஷம் ஒரு ட்ரெயின் வரும். ஒரு ட்ரெயின் 4 ட்ராக் நின்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆகும். பாதி வழியில் நிற்கிது, மாம்பழத்துக்கும் கோடப்பாக்கத்துக்கு நடுவில். இப்போ அங்கிருந்து இறங்கி 1/2 மணி நேரம் நடந்து வர்றேன். இரவு நேரங்களில் குறிப்பாக மாம்பலம் போன்ற நிலையங்களில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் இட நெருக்கடி காரணமாக முதியவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் ரயிலின் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். சிக்னல் கோளாறு, தொழில்நுட்ப காரணங்களால் ரயில்கள் ஆங்காங்கே தண்டவாளங்களிலேயே நிறுத்தப்பட்ட நிகழ்வுகளும் பயணிகளுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கனரக வாகனங்களின் தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை 10 மடங்கு மத்திய அரசு உயர்த்தியது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரி மற்றும் கனரக வாகனங்களுக்கு 800 ரூபாய் வரை செலுத்தப்பட்டு வந்த தகுதி சான்றிதழ் கட்டணம் 25,000 ரூபாயாக அதிகரித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கமும் அறிவித்தது. இதையடுத்து தகுதி சான்றிதழ் கட்டணத்தை 3 மாதத்திற்கு நிறுத்தி வைத்து புதன்கிழமை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் அறிவித்துள்ளார். டெல்டா பகுதியில் டெல்லி ஏற்றாமல் இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25 2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்காத வண்ணம் போராட்டத்தை கைவிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்ட நிலையிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடாப்பிடியாக புதிய வரி விதிப்பை வெளியிட்டிருக்கிறார்.
சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் வரி விதிப்புகளை அமல்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த நிலையில் அதில் 6 நீதிபதிகள் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இறுதியில் 6-3 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் நாடாளுமன்றத்தை மீறி தன்னிச்சையாக வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரமில்லை எனவும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை ட்ரம்ப் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அமெரிக்க நீதிமன்றத்தின் உத்தரவால் அந்நாட்டு பங்குச் சந்தைகள் மீண்டும் எழுச்சியடைய தொடங்கின. எஃகு, அலுமினியம், தினசரி நுகர்வு உள்ளிட்ட பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளால் முற்றிலும் வெட்கப்படுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது புதிதாக 10% வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் கடும் கோபமடைந்துள்ள ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்த ட்ரம்ப் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என கூறினார். We're doing that period, but we're immediately instituting the 10% provision, which we're allowed to do. And in the end, I think we'll take in more money than we've taken in before. மேலும் நீதிமன்ற உத்தரவால் ஒப்பந்தங்கள் பாதிக்காத வகையில் புதிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ட்ரம்ப் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவால் தனியார் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான வரி பாக்கியை வழங்குவது குறித்து நீதிமன்றம் மூலமே தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஏஐ மாநாட்டு அரங்கில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. உலகளவில் கவனம் பெற்றுள்ள இந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென நுழைந்ததால் பதற்றமான சூழல் உருவானது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக ஐடி விங் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என விமர்சித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் அச்சத்தில் இருப்பதாக கூறினார். उनको कोई नहीं समझा सकता, उनका तो काम ही यही है. जरूर वो काफी डर गए होंगे कि इतना अच्छा, इतना शानदार एआई समिट कैसे हुआ. இளைஞர் காங்கிரஸை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்தார்.
மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கூறி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக MP இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறொரு வழக்கு விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் தாங்கள் எந்த தவறும் செய்யாததால் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். FIR போறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணிருக்காங்க. இதுல எந்த தவறும் நாங்க செய்யல. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். தேர்தல் நெருங்குவதால் உள்நோக்கத்துடன் அமைச்சர் KN நேரு மீது பொய் புகார் தொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிபடுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வைத்தறிச்சலில் பாஜக அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே சமயம் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முதற்கட்ட விசாரணையின்றி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதாக அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். ஃபோர்த் வீட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக FIR ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதுல உத்தரவிட்டிருக்காங்க. அபராதம் விதிக்க நேரிடும் என ராமதாஸ் தரப்பை நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட மாம்பழம் சின்னத்தை முடக்க வலியுறுத்தியும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இவ்வழக்குகளை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தந்தை சொல் பேச்சை மகன் கேட்பதில்லையா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ராமதாஸ் தரப்பினர் ஆம் என்று பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியான பாமக விவகாரத்தில் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மேலும் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது குறித்தும் முடிவெடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியது. அப்போது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துவிட்டு உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்வதா என்று ராமதாஸ் தரப்பினரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உள்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் நிவாரணம் தேடிக்கொள்ள உத்தரவிட்ட நீதிமன்றம் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் கூறினர். நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என்று எச்சரித்த நீதிபதிகள் 2 மனுக்களும் விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மாசி மாதத்தின் முதல் வளர்வரை முகூர்த்தம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மணமக்கள் கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் தங்களது உறவினர்கள் முன்னிலையில் திருமணத்தை நடத்தினர். இதன் காரணமாக கோவில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்யவும் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லீப் பகுதியில் பரம்பிக்குளம் கன்னிமாரா தேக்கு அருகே 2 யானைகள் ஒன்றோடு ஒன்று ஆக்ரோஷமாக மோதி சண்டையிட்டுக் கொண்டன. தும்பிக்கைகளால் அவை சண்டை செய்த காட்சிகளை வியந்து பார்த்த சுற்றுலா பயணிகள் தமது அலைபேசியில் அவற்றை பதிவு செய்தனர். இவை சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன.
திருவண்ணாமலை மாவட்டம் சின்னவாரத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் சீன பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பணியாற்றும் வெங்கடேஷ் சீனாவைச் சேர்ந்த வாங்கியாயா என்பவரை 5 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். இருவரும் சிங்கப்பூரில் மேற்கத்திய முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சின்னாவரத்தில் தாங்கள் கட்டிய வீட்டில் உறவினர்களை அழைத்து மீண்டும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். முட்டை கொள்முதல் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் ஒரே நாளில் முட்டை விலை 20 பைசா சரிவை கண்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் அதன் தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் முட்டை விலை 20 பைசாவை குறைத்து ₹5.20 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. 2040ஆம் ஆண்டில் இந்திய ராக்கெட் மூலம் நிலாவில் இந்தியர்களை தரையிறக்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு செயற்கைக்கோள்களே கிடையாது. ஆனால் தற்போது இதுவரை 136 செயற்கைக்கோள்கள் இந்தியா வடிவமைத்து அனுப்பியுள்ளது என்றார். 34 நாடுகளுக்கு 433 செயற்கைக்கோள்களை இந்திய மண்ணிலிருந்து இந்திய ஏவூர்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. போடியில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பொம்மிநாயக்கன் பட்டியில் எதிரே வந்த கார் மீதும் அங்கிருந்த புளிய மரத்தின் மீதும் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வரும் 22ஆம் தேதி கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறவுள்ள திமுக மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் நாற்காலி வசதிகள், பிரம்மாண்ட மேடை, நுழைவு வாயில் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் கட் அவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மேல தேனூரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்தி பீடத்தில் அமர்ந்திருந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கண் திறப்பு, ரத்த பலி வீசுதல், உயிர் பலி கொடுத்தல் என்ற முப்பூசை நடைபெற்றது. தொடர்ந்து அங்கு வருகை தந்த பக்தர்கள் படையலிட்ட எலுமிச்சை, கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சூறையிடப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரயில் நிலையத்தில் 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையின் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திருப்பதி சிக்மங்களூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 27 வயதான ஹாசிம் என்பவரை விசாரித்தனர். அப்பொழுது அவரிடம் 21 கிலோ கஞ்சா இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்ததுடன் அவரை கைது செய்து சேலம் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் சக்தி விநாயகர் கோயில் திருவிழாவுக்காக ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மட்டுமன்றி மதுரை, சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800 காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. இந்த காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசல் வழியாக விடுத்துவிடப்பட 300 காளையர்கள் களம் கண்டு இந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விஜய் படத்தின் ரீ-ரிலீஸை ரசிகர்கள் கொண்டாடினர். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக தாமதமாகும் நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியான கில்லி படத்தை தூத்துக்குடி தாவேகவினர் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் 2028ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை உட்பட 5 விமான நிலையங்களில் உதான் யாத்ரி கஃபே எனும் மலிவு விலை சிற்றுண்டியகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, இணையமைச்சர் முரளிதர் மொஹல் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் ராம்மோகன், பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு மத்திய அரசு முழு ஒப்புதல் அளித்துவிட்டதாகவும் நிலத்தை கையகப்படுத்தும் பணியை மாநில அரசுதான் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். சென்னை OMR சாலையில் மணல் ஏற்றிச் சென்ற கனரக டாரஸ் லாரி பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோழிங்கநல்லூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி காரப்பாக்கம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாய் மேம்பாலத்தின் மீது திடீரென நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர்.
நீலகிரி மாவட்ட கேரட் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் தரும் புதிய முயற்சியாக மதிப்பு கூட்டிய கேரட் ஊட்டச்சத்து பானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் இந்த பானம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த பானத்தில் லிட்டருக்கு 30% கேரட் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தினசரி நுகர்வு பாதுகாப்பானது என்றும் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை சாலையில் ரயில்வே கேட் பழுது மற்றும் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் பேருந்துகளை விட்டு இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்டும் இன்னும் தொடங்கப்படாமல் உள்ள மேம்பால பணிகளை உடனே தொடங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 10 ஆண்டுகளாக இலவச ஆம்புலன்ஸ் சேவை செய்து வரும் நியூஸ் 18 சிகரம் விருது பெற்ற சமூக சேவகர் மணி மிக எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார். தனது திருமண செலவு மற்றும் சீராக வந்த பணத்தை கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஆம்புலன்ஸ் சேவை மூலம் இதுவரை 6000 உயிர்களை காப்பாற்றியுள்ள மணியின் இந்த செயலை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். விருதுநகர் தந்திமரத் தெருவில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் லாவகமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நள்ளிரவில் உலாவரும் இந்த மர்ம நபர்கள் வாகனங்களின் லாக்கரை உடைத்து திருடிச் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கல்வடங்கத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோயில் மாசித்தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த விக்ரமசிங்கபுரத்தில் சிறுவன் உட்பட 4 பேரை நாய் கடித்த விவகாரத்தில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 10க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனிடையே விக்ரமசிங்கபுரம் பகுதியில் விஜய் என்பவரின் வீட்டில் வளர்த்த நாய் திடீரென தெருவில் நுழைந்து சிறுவன் உட்பட 4 பேரை கடித்து குதறியுள்ளது. 7000 கிலோ ஆட்டுக்கறியுடன் கோயில் திருவிழா களை கட்டியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சந்திப்பாளையம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாக்கள் பலி கொடுக்கப்பட்டன. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டத்துடன் விழா தொடங்கி தேர் திருவிழா மற்றும் வேட்டை கிடா வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய கிடாக்கள் பலியிடப்பட்டு 7000 கிலோ கறி சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது 100 நாட்களில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியும் போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வந்தனர். வீட்டுமனை பட்டா கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றபோது அனுமதி மறுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவை
கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த தென்னமநல்லூர் பகுதியில் இரவில் புகுந்த காட்டு யானைகள் விளைநிலங்களில் இருந்த வாழை மரங்களையும் சொட்டு நீர் பாசன கருவிகளையும் சேதப்படுத்தின. வனத்துறையினருக்கு தகவல் அளித்தும் யாரும் வராததால் சேதமடைந்த பயிர்களை வீடியோ எடுத்து அனுப்ப விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். இரவு முழுவதும் உறங்காமல் காவல் காக்கும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனப்பகுதியில் உடல்நலம் பாதிப்படைந்த பெண் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை முதியனூர் கிராமத்தின் விவசாய தோட்டத்தில் உடல்நலம் குன்றிய நிலையில் படுத்திருந்தது. தகவலின் பெயரில் அங்கு சென்ற வனத்துறையினர் மருத்துவ குழுவினருடன் இணைந்து பெண் யானையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவரை இரும்பாலை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகிக்கப்படும் வகையில் நின்றிருந்த முனியப்பன், வினுஸ், அந்தோனி என்ற இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது விசாகப்பட்டினத்திலிருந்து கோவைக்கு கஞ்சா கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சேலம் சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சனிக்கிழமை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். வியாழக்கிழமை அதிகாலை எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்கள் 22 பேரை படகுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தங்கச்சி மடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் மதுரையில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர். கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நிகழ்ச்சி ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்ற தலைப்பில் காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், செல்வப்பிறந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம், ஜவாஹிருல்லா, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க உள்ள நிலையில் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சேர்ந்தால் என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என்ற கருத்தில் உண்மையில்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார். அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல அவரு. We have decided that NR Congress and BJP will go together in elections. Any other parties who wants to join us will definitely discuss and will. திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில்கள் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் நிரந்தரமாக்கப்பட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செவ்வாய் மற்றும் புதன் தவிர வாரத்தின் 5 நாட்கள் இயக்கப்படும் இந்த ரயில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக தாம்பரத்தை சென்றடையும். இதேபோல் திருச்சி தாம்பரம் இடையிலான சிறப்பு ரயில்கள் மார்ச் 1 முதல் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக முறைப்படுத்தப்பட்டு செவ்வாய் மற்றும் புதன் தவிர வாரத்தின் 5 நாட்கள் இயங்கும். ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது மார்ச் 3 முதல் வாரத்திற்கு 4 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள், செடிகள் எரிந்து நாசமாகின. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மட்டமலை வனப்பகுதியில் நேற்று இரவு திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதால் பல ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் மற்றும் செடிகள் தீயில் கருகின. உயரமான பகுதி என்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் வனத்துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். கோவை சிறுவாணி சாலை இருட்டுப்பள்ளம் பகுதியில் 2 ராட்சத சாரை பாம்புகள் திடீரென சாலையில் உலா வந்ததோடு அருகிலிருந்த வீட்டிற்குள்ளும் புகுந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த 2 பாம்புகளையும் லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதனபுரத்தில் முருங்கை மதிப்பு சேர்க்கை செயலாக்க மையத்தினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் முதல் முறையாக 25 தொழில் முனைவோர்கள் ஒரு ட்ரஸ்டாக அமைத்து அரசின் மானிய முதலீடுகள் மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த முதலீடுகளையும் இதில் மூலதனமாக செலவிட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி திருநள்ளாறு கோவிலில் நகைச்சுவை நடிகை மதுமிதா சாமி தரிசனம் மேற்கொண்டார். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் நடந்த சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று மனமுருகி வேத மந்திரங்கள் முழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து கோவில் யானையிடம் ஆசி பெற்றார்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கே புதுப்பட்டி வில்லியார் சுவாமி பெரிய நாச்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்து வைத்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாஜகவின் அரசியலே மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை வழிக்கு கொண்டு வருவதுதான் என்றும் அதற்கு தாவேகா கட்சியும் தப்பிக்க முடியாது எனவும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து மேலிடம் தான் முடிவு செய்யும் எனவும் பொதுவழியில் அது குறித்து பேசுவது தவறானது எனவும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சோழ நாற்று படப்பில் தீப்பற்றி எரிந்ததால் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோழ நாற்றுகள் எரிந்து சேதமடைந்தன. இனாமணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட அத்தைகொண்டான் கிராமத்தில் கணபதி என்பவருக்கு சொந்தமான சோழ நாற்று படப்பில் திடீரென தீப்பிடித்து பற்றி எரிந்துள்ளது. தீ மளமளவென பரவி வீடுகளில் ஜன்னல் கண்ணாடிகளும் வெடித்து சிதறின. தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி சகோதரிகள் 2 பேர் உயிரிழந்தனர். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்த இடத்தில் முன்னதாக ஏரல் அருணாச்சல சுவாமியை பெற்றோருடன் தரிசனம் செய்துவிட்டு தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்றனர். அப்போது 16 வயதான அபிநயா, 12 வயதான மீனாட்சி ஆகிய 2 சிறுமிகளும் ஆற்று நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்பான், எம்எல்ஏ AK செல்வராஜ் உள்ளிட்டோர் ஜடையம்பாளையம் பகுதியில் உள்ள பவானி ஆற்றை நேரில் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மணவாட நகரை அடுத்த அரண்வாயல் பகுதியில் உள்ள பாலமுனீஸ்வரர் ஆலயத்தின் பூட்டை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பெரிய வெள்ளி கிரீடம், திருவாச்சி, கால்பாதம், சூலம், ஈட்டிக்கோல், வெள்ளி தட்டுடன் CCTV கேமரா, 25,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஒன்றில் செல்போனை எடுத்ததாக சக மாணவிகள் கேலி செய்ததால் 9ஆம் வகுப்பு மாணவி திடீரென பள்ளியின் முதல் மாடியிலிருந்து கீழே குதித்திருக்கிறார். சக மாணவி ஒருவரின் அலைபேசியை மாணவி எடுத்திருக்கலாம் என்று கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவி திடீரென்று பள்ளியின் முதல் மாடியிலிருந்து கீழே குதித்ததால் கழுத்து, முதுகு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்து ரகளை செய்த ராணுவ வீரர் சிறையில் கம்பி எண்ணுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தபோது மதுபோதையில் ரகளை செய்ததால் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். சின்னமுக்குனூரைச் சேர்ந்த சிதம்பரம் டெல்லியில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் விடுமுறையில் சொந்த ஊர் வந்துள்ளார். இவர் பந்தாரப்பள்ளி பகுதியில் மதுபோதையில் பொதுமக்களிடம் தகராறு செய்துள்ளார். தட்டிக்கிட்ட காவல்துறையினரையும் கீழே தள்ளியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து சிதம்பரத்தை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் கல்லூரி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் மோதி ஆட்டோக்கு விழுந்த விபத்தில் 3 பள்ளி மாணவர்களும் ஓட்டுநரும் காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் கல்லூரி வேன் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. தஞ்சாவூரில் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சரபோஜி கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் குருமந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த முதுநிலை இயற்பியல் ஆசிரியை பாரதி 3 மாதங்களுக்கு முன்பு வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் இதே பள்ளிக்கு மாற்றப்பட்டு வியாழக்கிழமை பணியில் சேர்ந்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியரை மாற்றக்கூடாது எனவும் கூறி போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களில் தண்டு துளைப்பான் பூச்சி தாக்குதல் அதிகரித்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நன்னிலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நெற்பயிர்களில் தண்டு துளைப்பான் பூச்சி தாக்கி பதராக மாறியதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கும் மேல் செலவு செய்துள்ள விவசாயிகள் கடும் நஷ்டம் ஏற்படும் நிலையில் உள்ளனர். தருமபுரியில் உள்ள வங்கியில் 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை செலுத்த முயன்ற இருசக்கர வாகன விற்பனையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நாட்டாமைபுரத்தைச் சேர்ந்த வடிவேல் வங்கியில் செலுத்திய 23,000 ரூபாயில் 24 கள்ளநோட்டுகள் இருந்தன. இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் வடிவேலு கைது செய்யப்பட்டார். விசாரணையில் மதிவாணன் என்பவர் போலி ஆதார் அட்டையை கொடுத்து இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொண்டு கள்ளநோட்டுகளை கொடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரை தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 25 சவரன் நகை 55,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சாலாமேடு பகுதியைச் சேர்ந்த சங்கர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்த போது கொள்ளை நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக தாலுகா காவல் நிலையத்தில் சங்கர் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸிலிருந்து சுமார் 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களை ரயில்வே காவலர்கள் கைப்பற்றினர். ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த மர்ம நபர்கள் பயத்தில் போட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்றும் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் உதவியோடும் வந்தது யார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் தாய்மொழியில் பேசுவோம், தமிழ் மொழியில் படிப்போம், தாய்மொழியை பரப்புவோம் என்று முழக்கம் எழுப்பினர். மேலும் தாய்மொழியை தன்னம்பிக்கையின் தாலாட்டு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டுவின் கார் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்ற மேயர் மாநகராட்சி மைய அலுவலகத்திற்கு சென்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் மேயர் உட்பட காரில் பயணித்த அனைவரும் உயிர் தப்பினர். பேருந்து பிரேக் பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மச்சிரப்பாக்கம் அருகே வீட்டை அடமானம் வைப்பது தொடர்பான பிரச்சனையில் மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்சிங்கிற்கும் அவரது மனைவி ஜோதிக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் சென்ற ஜோதியை இருசக்கர வாகனத்தில் தனது சகோதரர் 7 மணியுடன் பின்தொடர்ந்து வந்த தன்சிங் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த ஜோதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் அணிந்திருந்த நகைகளை குறிவைத்து திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வார்டில் குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க நகைகள் தொடர்ந்து திருடுபோவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது நன்னிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் திருடி அடகு வைத்த 10 தங்க தாயத்துகளை மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே உள்ள வடக்குப்பட்டு சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் துவார பூஜை, சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகுதி முடிந்த பின்னர் புனித நீர் கலசங்கள், மேலதாளங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்திற்கு மத்தியில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் தனியார் கேட்டரிங் கல்லூரி சார்பில் பாரம்பரிய இயற்கை உணவு திருவிழா நடைபெற்றது. காய்கறி கலவை, முளைகட்டிய பயர்கள், பழங்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டி நடந்தது. மாணவ மாணவிகள் பனங்கிழங்கு, கம்பு, கேழ்வரகு, கவுனி அரிசி, பாசிப்பருப்பு உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுகளுடன் போட்டியில் பங்கேற்றனர். மயிலாடுதுறை திருஇந்தளூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காளியம்மன் கோயிலில் 152ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் எடுத்து ஊர்வலமாக வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் காய்கறி வாங்கிச் சென்ற பெண்ணிடம் 8 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்த பட்டதாரி இளைஞரை பொதுமக்கள் பிடித்து நையப் புடைத்தனர். பிடிபட்ட இளைஞர் அர்மான் ஷாலி போதைப்பொருள் வாங்க பணம் இல்லாததால் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகிப்பதற்கு பதிலாக மாற்று வழிகளை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆவின் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிளாஸ்டிக் பாட்டில்களை விட டெட்ரா பாக்கெட்டுகள் அபாயகரமானவை என குறிப்பிட்ட நீதிபதிகள் டெட்ரா பாக்கெட்டுகளில் குடிநீர் விற்பனை செய்வதை தடை செய்து அத்தகைய கடைகளுக்கு சீல் வைக்கவும் உத்தரவிட்டனர். கண்ணாடி பாட்டில்களில் பால் விநியோகிப்பதாக கூறி 13 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வாக்குறுதி குறித்து ஆவின் விளக்கமளிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
தருமபுரி அருகே சின்னக்குறும்பட்டி கிராமத்தில் நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஆட்டோவில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்துச் சிதறின. வானவேடிக்கை வெடித்தபோது தீப்பொறி ஆட்டோவில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் பழனி என்பவர் 90% தீக்காயத்துடன் உயிருக்கு போராடி வரும் நிலையில் மேலும் 3 காயமடைந்தனர். ஆட்டோ முற்றிலும் தீப்பற்றி எரிந்த நிலையில் காயமடைந்தவர்கள் தருமபுரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவையின் இறுதிக் கூட்டம் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். 2021 தேர்தலுக்கு முன்பும் இதேபோல் அவர் தரிசனம் செய்த நிலையில் மீண்டும் தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் அவர் தற்போது வருகை தந்து சாமியை வழிபட்டார். மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டி அவர் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். திருவண்ணாமலை வேடியப்பனூரில் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வரும் அருணாச்சலா தொடக்கப்பள்ளிக்கு தனியார் நிதி நிறுவனம் சார்பில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட கிராம மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு வர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலகமும் இப்பள்ளியில் அமைக்கப்பட உள்ளது. இந்த சமூக சேவையினை பாராட்டி பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 மகளிர் உறுப்பினர் கொண்ட ஸ்டாலினின் மகளிர் படை உருவாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோருடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது திங்கட்கிழமை முதல் மகளிர் அணி தரப்பில் வீடு வீடாக சென்று பரப்புரை தொடங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். புதுக்கோட்டை அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனும் கால்பந்தாட்ட பயிற்சியாளருமான பாரதி ராஜை கொல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருக்கட்டளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலின் மகன் பாரதிராஜ் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவரை மறித்து ஒரு கும்பல் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியது. ஜெயராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் என்ன காரணத்திற்காக கொலை முயற்சி நடந்தது என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.